தலைப்பு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அவர் சொல்கிற மாதிரி ஒரு மாற்று அரசியல் இங்கே தேவைப்படுதான்னு கேட்குறேன். ஒரு மாற்றம் தேவையா? கண்டிப்பாக தேவைப்படுது தான். கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. ஒரு மெயினாக வந்து நமக்காக பேசலை, இயற்கையாக பேசுகிறாரு. அது மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை தான் எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக மாற்றம் தேவை. நமக்கு மாற்றம் இருந்தால் தமிழ்நாடு உருப்பிடும். எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெருசாக நல்ல முதல்வர் யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாற்றம் தேவை. அதுனா இப்போ எனக்குலாம் அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது. சீமான் என்ற ஒரு தலைவர் வந்து தான் அரசியல்லாம் எப்படி நம்மளை வந்து எப்படி இன்னுமே வந்து அடிமையாக வச்சுருக்காங்க, இன்னும் யாரெல்லாம் வந்து ஆள்றாங்கன்றது வந்து சீமானை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அந்த மாற்றம்ன்றது வந்து அவர் மூலியமாக தெரியுது. கண்டிப்பாக அந்த மாற்றம் நமக்கு வேணும்னா அந்த மாநாட்டுக்கு போயிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எதிலிருந்து மாற்றம் தேவை? 10 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. லேடிஸ் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு முதல்ல அதில் மாற்றம் வேணும். மாற்றத்தை விரும்புகிற மக்கள்லாம் ஏன் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. மாற்றம்னு அவரை சொல்லும் போது மற்ற தலைவர்களுக்கும் அவருக்கும் என்ன மாற்றமாக பார்க்குறீங்க நீங்கள்? இத்தனை அரசியல் வந்து யாரோ எங்கெங்கே நின்னாங்க வந்தாங்க, 2 இடம் 3 இடம் 4 இடம் போடுறப்ப இத்தனை வருஷம் நான் தனிச்சையாக நிற்கிறேன்னு சொல்கிறது அதுவே ஒரு மாற்றம் இல்லையா? இப்போ அவங்க மரம் நட்டுட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல பிளட் எல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. மலைகள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் நிறையா இருந்தது, இன்றைக்கி எதுவுமே காணாம போயிடுச்சு. ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளங்களை வந்து பாதுகாக்கிறாங்க நல்லா. ஸோ அப்படி பார்க்கும்போது சீமான் மாதிரி ஒரு ஆள் வந்தால் தமிழர்களுக்கு முக்கியம். நம்மளும் வந்து அந்த மாநாடு கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக. ஏன் எல்லாரும் போகணும் அந்த மாநாட்டுக்கு? அது நம்மளோட உரிமையை வந்து கேட்குறது ஒரே ஒரு அரசியல் தலைவர் பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சீமான் மாதிரி அரசியல்வாதி கண்டிப்பாக தேவை. பெண்களாக நீங்களாம் போய் கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன் கலந்துக்கணும்னு ஒரு கட்டாயம் ஏன் இருக்குது? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வளங்கள் அழிஞ்சிட்டு வருதுன்னு பேசுகிறாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கும் சாப்பிட்றோம், அத்தியாவசியம் அதெல்லாம் தேவைப்படுது இல்லை? அதனால எல்லாரும் கலந்துக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இப்போ பெண்களும் கலந்துக்கிட்டா நல்லது தானே. அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 4 அவேர்னஸ் கிடைக்கும். அவேர்னஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா? அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காகவாது நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் தொடர்ச்சியாக இயற்கைகளுக்காக திரு சீமான் அவர்கள் மாநாடுகளை நடத்திட்டு வந்தாங்க. இப்போ நிறைவாக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரி 21 திருச்சியில் ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி மாற்றம் அப்படின்றது தமிழக அரசியலில் தேவைப்படுறதா நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் தேவைப்படுது சார். ஏன்னா வந்து 2 கட்சிகளுமே தெரியும் நமக்கு. திராவிட கட்சிகள் வந்து நம்ம இவ்வளோ வருஷமாக என்ன பண்ணாங்கன்றது தெரியும். காமராஜர் வந்து செஞ்சுட்டு போனதெல்லாம் இவங்க தான் செஞ்ச மாதிரியே பேர் சம்பாரிச்சு போகிறாங்க. கல்விக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு வந்து கல்விக்கு நீங்கள் ஹப்பாக இருக்கிறது காரணம் அதிமுகவோ இவங்களோ இல்லை, திமுகவோ இல்லை, காமராஜர் தான். தொழில்துறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணது காரணம் அவர் தான். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அது என்ன சொல்கிறது, பற்றாக்குறை பட்ஜெட் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. 6 லட்சம்ன்றது இன்றைக்கி 6 லட்சம் கோடின்றது எங்கேயோ இருக்குது. இன்றைக்கி வந்து டபுளாக இந்த 5 வருஷத்தில் வாங்கிட்டாங்க. இவ்வளோ வருஷம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வாங்கின கடனை விட இந்த 5 வருஷம் தான் அதிகம். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு மாற்றன்றது தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. காடுகளை வந்து இன்றைக்கி மலைகள் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா மலைகள்லாம் நிறையா இருந்தது, இன்றைக்கி எதுவுமே காணாம போயிடுச்சு. ஆனால் கேரளாவில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளங்களை வந்து பாதுகாக்கிறாங்க நல்லா. ஸோ அப்படி பார்க்கும்போது சீமான் மாதிரி ஒரு ஆள் வந்தால் தமிழர்களுக்கு முக்கியம். தமிழர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். தமிழ் வந்து மீண்டெழும் திரும்ப. அதில் கண்டிப்பாக மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் அவர் ஒரு மாற்றமாக தொடர்ச்சியாக முன்னிறுத்திட்டு வராங்க. இப்போ அவர் ஒரு மாற்றமாக சொல்கிறாரு. இப்போ மக்கள்லாம் அவரை நீங்கள் ஒரு மாற்றமாக பார்க்கணுன்னா அவர் என்ன மாற்றமாக இருக்கார்? யாருமே இது வரைக்கும் சொல்லாத விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காடுகளை அழிக்கிறது, குருவியை பற்றி பேசின முதல்ல யாராவது பார்த்துருக்கீங்களா? அரசியல்வாதி ஒரு குருவி வந்து ஒரு காட்டை உருவாக்குதுங்க, அந்த குருவிகளை பாதுகாக்கணும். வளங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளங்கள், விவசாயம், இது தாங்க ஃப்யூச்சரு. அடுத்த ஜென்ரேஷனை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு தேவை. இன்றைக்கி இருக்கிற அந்த டெக்னாலஜியோ இல்லை இன்றைக்கி இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சின்றது எப்படின்னா இயற்கையை அழிக்காமல் நீங்கள் வளர்றீங்க பார்த்தீங்களா, அதான் உண்மையான வளர்ச்சி. அதை வந்து சீமான் வந்து பேசியிருக்காரு, நிறைய இடத்துல பேசியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. அவர் வந்ததுக்கப்புறம் தான் தமிழை பற்றியும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. அந்த வகையில் நான் வந்து அவர் கரெக்டுன்னு சொல்லுவேன். அந்த மாற்றமாக பார்க்குறேன். இப்போ அவர் ஒரு அழைப்பு தான் எல்லாருக்கும் விட்டுறாரு. என்னென்னா நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, ஆனால் என் மாநாட்டை ஒரு முறை வந்து பாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுறாரு. இந்த திருச்சி 21 மாற்றத்தை வரும் மக்களின் மாநாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் திருச்சிக்காரன் தான். நான் அவருடைய மாநாட்டை நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கேன். சென்னையிலேயே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அவருடைய மாநாடுகள் மூலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு திருச்சி இந்த தடவை நான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்லுங்கள்? வேலைனால, கொஞ்சம் பர்சனல் வேலைகள்னால கொஞ்சம் நான் நிறையா டைடப்பாக இருக்கேன். நான் திருச்சியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், திருச்சிக்காரனாக நான் சொல்லுவேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 4 அவேர்னஸ் கிடைக்கும். அவேர்னஸ் சொல்கிறார் பார்த்தீங்களா? அவேர்னஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காகவாது நீங்கள் அட்டன் பண்ணலாம். தமிழக மக்களுக்கு இந்த மாநாட்டை சார்ந்து நீங்கள் ஒரு அழைப்பு விடணும்னா என்ன விடுவீங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படி கேட்குறீங்க? மக்களுக்கு இந்த மாநாட்டை சார்ந்து நீங்கள் ஒரு அழைப்பு விடணும்னா என்ன சொல்லி அந்த மக்களை கூப்பிடுவீங்க? நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னு நினச்சா, திராவிட சுரண்டல்கள்லேருந்து ஏதாவது தமிழ்நாடு மீண்டு எழுணும்னு நினச்சிங்கன்னா போய் அட்டன் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட
என்ன சொல்கிறது கடமைன்னு சொல்லுவேன் நான். அது ஒவ்வொரு வாக்காளரும் கண்டிப்பாக அவேர்னஸே இல்லாமல் ஒருத்தர் போய் ஓட்டு போடுறது மிகப்பெரிய தப்பு. நான் இந்த ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஏன் ஓட்டு போடுறேன்னு கேட்டால் எங்கள் தாத்தாலேருந்து ஓட்டு போட்டுட்ருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு முதல்வர் இருந்தார் முன்னாடி, அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தர் இருந்தார் சரிங்களா. அதில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் டிஎம்கே தவிர யார்ட்டும் போக மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக மாற்றம் தேவை நமக்கு. மாற்றம் இருந்தால் தமிழ்நாடு உருப்பிடும். எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெருசாக நல்ல முதல்வர் யாரும் வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாற்றம் தேவை. அதனால் கண்டிப்பாக தேவை. அதனால் மக்களை கூப்பிட்றீங்களா? மக்களை கூப்பிட்றேன் கண்டிப்பாக. அதனால் மக்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். நன்றி 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 ரொம்ப தேங்க்ஸ். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை வர 21 முன்னெடுக்கிறாங்க. அவர் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே ஒரு மாற்றம் தேவைப்படுதா தமிழ்நாட்டுக்கு? கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும். ஏன்னா பழையசே போயிட்டு இருக்குல்ல, எத்தனை நாள் வந்து பழையசிலே இருக்க முடியும்? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு இப்படி இருக்க முடியுமா? நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்ல, தமிழ்நாடு மாறணும்ல. ஒருத்தங்க கையிலேயே நம்ம இருந்துட்டு அதே தானே ரொட்டீனாக போகுது. சேஞ்ச் ஆகி பார்த்தா என்னென்னலாம் சரியில்லை, இதிலேருந்து மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு தெளிவாக சொன்னால் நல்லா இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் சரியில்லைங்க. முதல்ல கொலை லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லைங்க. எனக்கு முதல்ல நாளாக வந்து 10 மணிக்கு மேலே வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது. லேடிஸ் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு முதல்ல அதில் மாற்றம் வேணும். தைரியமாக எங்களால் வெளியே வர முடியல. என்னோட செயின் தைரியமாக போட்டு வர முடியல, கழுத்து சுத்தாமல் வர முடியல, துணி போடாமல். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக முதல்ல ப்ரொடெக்ஷன் வேணும், பாதுகாப்பு வேணும் பெண்ணுக்கு. எல்லாம் அப்படி வேணும், கண்டிப்பாக வேணும். இப்போது நான் ஒரு மாற்றம்னு அவர் சொல்கிறாரு, என் மாநாட்டுக்கு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாரு. அவர் சொல்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட மாற்றமாக பார்க்குறீங்க மற்ற கட்சிகளுக்கும் அவருக்கும்? இல்லை, உண்மையை சொல்ல போனால் கூட்டணி வைக்காமல் இவ்வளோ தூரம் வந்துட்டு நிற்கிறாரு, அதுவே பெரிய சாதனை இல்லையா அவர்கிட்ட? அதை பார்க்க மாற்றம், அதுவே மாற்றம் தானே. அப்புறம் என்ன வேறு என்ன வேணும் அவர்கிட்ட? உண்மை தானே. அது ஒரு விஷயத்துக்காக அவர் ஆதரிக்கலாம். ஒரு விஷயத்துக்காக அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாருக்குமே புரியும். ஆனால் இத்தனை அரசியலில் வந்துட்டு யாரோ எங்கெங்கே நின்னாங்க வந்தாங்க, 2 இடம் 3 இடம் 4 இடம் போடுறப்ப இத்தனை வருஷம் நான் தனிச்சையாக நிற்கிறேன்னு சொல்கிறது அதுவே ஒரு மாற்றம் இல்லையா? அவரை ஃபாலோ பண்ணால் ஒரு வாட்டி அவருக்கு ஓட்டு போடலாம்ல, தப்பு இல்லையே. தப்பு இல்லை. ஆமாம். மற்ற கட்சிகளுக்கும் இவருக்கும் இதெல்லாம் அவர் உண்மையிலே மாற்றமாக தான் இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்க்குற மாற்றம்? மொழி, தமிழ் மொழி மேலே நிறைய பற்று வச்சுருக்காரு. அதை இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரங்கிட்டையுமே விட்டு கொடுத்ததே இல்லை. அதை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தமிழனுக்காக நிற்கிற ஒரு ஆள்னா சீமானன் சொல்லலாம். தொடர்ச்சியாக இயற்கைகளுக்காக திரு சீமான் அவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மரங்களுக்காக, மலைகளுக்காக, தண்ணீர், கடலுக்காக, ஆடு மாடுகளுக்காகலாம் மாநாடு நடத்தினார். அதெல்லாம் நிறைவாக வெற்றிகரமாக முடிச்சுட்டு இறுதியாக வர பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடை முன்னெடுக்கிறாங்க. இப்போ அவங்க முன்னெடுத்திருக்க தலைப்பின்படி மாற்றம் அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் தேவைப்படுதா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன் தேவை? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரம், இயற்கை இதெல்லாம் நம்மளால் வாழவே முடியாது. முக்கியமானது நம்ம தேவையை பார்த்தீங்கன்னா அத்தியாவசியம் பார்த்தீங்கன்னா இயற்கை தான். அது மூலியமாக நம்ம உயிர் வாழறோம். அப்போ வந்து நம்ம அரிசி, சாப்பாடு, பருப்பெல்லாம் எப்படி வருது? உயிரினங்கள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதனால் அது முக்கியமாக தேவை. நம்மளும் வந்து அந்த மாநாடு கண்டிப்பாக போகணுமா? கண்டிப்பாக. ஏன் எல்லாரும் போகணும் அந்த மாநாட்டுக்கு? அது நம்மளோட உரிமையை வந்து கேட்குறது ஒரே ஒரு அரசியல் தலைவர் பார்த்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சீமான் மாதிரி அரசியல்வாதி கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக தேவை. இப்போது அவர் தன்னை ஒரு மாற்றமாக அவர் சொல்கிறாரு. மாற்றத்தை விரும்புகிற மக்கள்லாம் ஏன் மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு. மாற்றம்னு அவரை சொல்லும் போது மற்ற தலைவர்களுக்கும் அவருக்கும் என்ன மாற்றமாக பார்க்குறீங்க? நீங்கள் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? என்ன வித்தியாசம்? நம்ம அதாவது அரசியலை வந்து புதுசாக நமக்கு சொல்லி தந்ததே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குலாம் அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது. சீமான் என்ற ஒரு தலைவர் வந்து தான் அரசியல்லாம் எப்படி நம்மளை வந்து எப்படி இன்னுமே வந்து அடிமையாக வச்சுருக்காங்க, இன்னும் யாரெல்லாம் வந்து ஆள்றாங்கன்றது வந்து சீமானை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து அந்த மாற்றம்ன்றது வந்து அவர் மூலியமாக தெரியுது. கண்டிப்பாக அந்த மாற்றம் நமக்கு வேணும்னா அந்த மாநாட்டுக்கு போயிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு மெயினாக வந்து நமக்காக பேசலை, இயற்கையாக பேசுகிறார். அது மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை தான் எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்கும். அந்த மாற்றம் ஆமாம். இது இல்லாமல் நிறையா ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. மெயினாக வந்து இயற்கை. அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். அதனால் எல்லாருமே சப்போர்ட் போய் கலந்துப்பீங்களா? கண்டிப்பாக நான் போவேன். நீங்கள் அந்த கட்சியில் இருக்கீங்களா? கட்சியில் இல்லை, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதனால் இல்லை வேறு எதுனா கட்சியில் இருக்கீங்களா? எந்த கட்சியிலையுமே கிடையாது. நான் எனக்கு வந்து நல்லது பண்ணுறவங்களும் மெயினாக பிடிக்கும். அதில் வந்து அரசியல்வாதியில் பார்த்தா சீமான் மட்டும் தான் என்ன கேட்டால் நல்லது பண்ணுறாரு. இப்போது டிவிக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன கேட்டால் அந்தளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை. அதனால் சீமான் மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடிப்படை வந்து தண்ணீர், அது இலவசன்றாரு. அதுக்கப்புறம் விவசாயம், இதெல்லாம் கரெக்டாக பார்ப்பன்றாரு. மற்ற ஆளுங்க இதெல்லாம் பார்ப்பேன்னு சொன்னாலும் அதுக்கான சப்போர்ட் யாரும் பண்ண போகிறது. அப்படி பண்ணி விவசாயத்தில் எவ்வளோ இது நடந்துட்டு தான் இருக்குது. அதை ஒரு தெளிவாக பண்ணுறான்ட்டு அவர் சொல்கிறார். அதனால் அது மாற்றம் ஒரு மாற்றமாக தான் பார்க்குறீங்க? கண்டிப்பாக. சரிண்ணா, இப்போது அவர் இந்த மாநாட்டுக்கே வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, எல்லா மக்களும் வாங்க, கட்சிக்காரங்களை தாண்டி கட்சி பேதமின்றி எல்லாரும் வாங்கன்றாரு. நீங்களாம் கலந்துக்க வாய்ப்பு இருக்கா அந்த மாநாடு? கண்டிப்பாக போவோம். கண்டிப்பாக போவோம். நீங்கள் வேறு ஏதாவது மாற்று கட்சியில் பயணிக்கிறீங்களா இல்லை அவர் கட்சியிலே பயணிக்கிறீங்களா? நான் இதுவும் இல்லை, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறீங்க. தலைப்பு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு.
அவர் சொல்கிற மாதிரி ஒரு மாற்று அரசியல் இங்கே தேவைப்படுதான்னு கேட்குறேன். ஒரு மாற்றம் தேவையா? கண்டிப்பாக தேவைப்படுது தான். எதிலிருந்து மாற்றம் தேவை? எஜுகேஷனில் நார்மலாக ஸ்டார்டிங்கே எஜுகேஷனில் தான் வேணும். அப்புறம் பார்க்க போனால் டாஸ்மாக் அதெல்லாம் தான். டாஸ்மாக்னா இன்னும் அதிகமாக வேணுமோ? கம்மி பண்ணிடணும். எடுக்க மூடணும், பட் அது சடனாக முடியாது. கம்மி பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வேறு இதில் நம்மளுக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்ட முடியும்னு பார்க்கணும். அவ்வளோதான். இப்போது அவர் சொல்கிற மாதிரி மற்ற கட்சிகளை விட நான் மாற்றம்னு அவர் சொல்கிறாரு, ஓகேவா? இப்போது மற்ற கட்சிகளை காட்டிலும் அவர் என்னமா மாற்றமாக இருக்காருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அவங்க மரம் நட்டுட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல பிளட் எல்லாம் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு அவங்களோட கட்சி மூலமாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்தால் சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாகுமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. பெண்களாக நீங்களாம் போய் கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன் கலந்துக்கணும்னு ஒரு கட்டாயம் ஏன் இருக்குது? ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கு நம்ம இப்போ எல்லாரையும் தானே கூப்பிடுறாங்க, நாங்கள் மட்டும் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வளங்கள் அழிஞ்சிட்டு வருதுன்னு பேசுகிறாங்க இல்லையா? இப்போ நம்மளுக்கும் சாப்பிட்றோம், அத்தியாவசியம் அதெல்லாம் தேவைப்படுது இல்லை. அதனால எல்லாரும் கலந்துக்கணும்னு தான் நான் நினைப்பேன். இப்போ பெண்களும் கலந்துக்கிட்டால் நல்லது தானே. நல்லது தான். அவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய தலைப்பின்படி உண்மையாலுமே ஒரு மாற்று அரசியல் தமிழகத்துக்கு தேவைப்படுறதா பார்க்குறீங்களா? கண்டிப்பாக தேவை சார். ஏன்னா இப்போது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த மாதிரி மாற்றமும் அவங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக அவங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, ஆனால் எல்லா அடித்தட்ட மக்களுக்கும் போதான்லாம் தெரியாது. ஆக்சுவலாக அவர் ஒரு மாற்றமாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறார் தொடர்ச்சியாக 15 வருஷமாக. இப்போது அவரை மாற்றமாக நினைக்கிற மாதிரி மக்கள் நீங்கள் அவரை மாற்றமாக பார்க்குறீங்கன்னா என்னென்ன விஷயங்களில் அவரை மாற்றமாக பார்க்குறீங்க? மற்ற கட்சிகளுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இல்லை அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் குரல் கொடுக்குறாரு. ஸோ நல்லது நடக்கணும், எந்த விதமான அநீதி நடக்கக்கூடாது அப்படின்றத அவர் யோசிக்கிறாரு. ஸோ எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் போய் சேரணுன்றது அவரோட கருத்து. அது போய் சேருதா இல்லையான்றது யாரும் விசாரிக்கல. மேபி அவர் வந்தார்னா யோசிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. மக்கள், அதாவது ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் மாநாட்டுக்கு வாங்க, நான் எப்படி மாநாடு நடத்துகிறேன்றதை பாருங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாரு. அந்த வகையில் ஒரு இளைஞனாக நீங்கள் போய் அதில் கலந்துக்க விருப்பம் இருக்கா, ஆர்வம் இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போ விஜய் கூட இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ அவர் ரொம்ப நாளாக குரல் கொடுத்துட்டுருக்காரு. போய் பார்க்குறது தப்பு ஒன்றுமே இல்லைல்ல. என்ன தான் அவர் பண்ணி பேசுகிறாருன்னு போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நல்லது நடந்தால் மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷமான விஷயம் தான். போய் பார்க்க கண்டிப்பாக. நன்றி. தேங்க்யூ.